ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் சில்ட்ரன் ஃப்ரம் யுவர் நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட். ஓகே, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒய்ஃபு, உங்கள் ஹஸ்பண்ட் நார்சிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு இந்நேரத்துக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னால் நம்ம வந்து அந்த ஹஸ்பண்டோட அந்த டாக்ஸிக் ட்ரைட்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு வரவிடாமல் நம்ம எப்படி வந்து நம்மளே சேஃப்கார்டும் பண்ணிக்கிறது, நம்ம குழந்தைய எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ நார்சிசத்தோட கோரான பேட் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பத்தி இருக்காது, ரியலான கைண்ட்னஸ் இருக்காது, கிராட்டிடியூட் நன்றி உணர்ச்சி இருக்காது, நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கே அதை ஒழுங்காக வாழணுங்கிறது இருக்காது, டிசிப்ளின்ஸ் நிறைய விஷயத்தில் இருக்காது, ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் இருக்காது, செக்ஷுவல் டிசிப்ளின் இருக்காது, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் டிசிப்ளின் இருக்காது. இந்த மாதிரி இதெல்லாம் தான் வீக்னஸ். ஸோ இந்த ஏரியாவை தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஆஸ் அ மதராக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கைண்ட்னஸை வந்து நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட எஃபர்ட்ஸை பாராட்டுற பர்சனாக இருங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு டயக்ராம் போடுறாங்க, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த டயக்ராமோட அவுட்புட் இல்லைனாலுமே அந்த எஃபர்ட்டுக்காக நீங்கள் வந்து கேன் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் பாராட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஓகே, அம்மா நம்மளோட எஃபர்ட்டுக்காக வந்து பாராட்டுறாங்க அப்படிங்கிறது பிடிக்கும். அந்த அப்போ தான் அவங்க ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக மாறுவாங்க. ஒரு எஃபர்ட் இருந்தாலே போதும் நம்மளை இந்த சொசைட்டி மதிக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். பட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டுக்கு பாராட்டக்கூடிய பர்சன்ஸாக தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் மட்டும்தான் அவனுக்கு வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் கைண்ட்னஸாக இருப்பீங்க. அதை அவன் மற்றவங்ககிட்ட பிரதிபலிப்பான். ஓவராலாக இன்னராக வந்து அவன் ஒரு நல்ல சைல்டாக எதிர்காலத்தில் நல்ல பர்சனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கூட இருக்கிற பர்சன்ஸ் வந்து யார் அழுதாலுமே நம்ம போய் வந்து கூட நின்று அவங்களோட க்ரீஃபை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தரணும். அந்த அழுகிற பர்சன் வந்து குட் ஆர் பேட் அப்படின்லாம் நம்ம அந்த டைமில் ஜட்ஜே பண்ண தேவையில்லை. ஸோ whoever cries, whoever is in low mood, we have to help him or them to fix அப்படிங்கிறத வந்து நீங்கள் மாடல் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் யாராவது அவனே அழறான் அப்படின்னா நீங்கள் உட்காந்து அவனை கன்சோல் பண்ணுறது. நீங்கள் ஃபீல் லோவாக இருக்கீங்க அப்படின்னா அவன்கிட்ட நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அம்மா இப்படி இருக்கேன், அதனால் இப்படி இருக்கேன். பெரிய பசங்க லைக் ஒரு 9, 10 years 11 yearsலேருந்தே யூ கேன் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ரெஸிங். ஈவன் யூ கேன் ஸ்டார்ட் க்ரையிங். அவனோட லேப்பில் படுத்துட்டு நீங்கள் வந்து அழலாம், அது கூட தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஷோ பண்ணும் பொழுது அழலாம், நம்ம பிரச்சனைனா அழலாம், அந்த வல்னரபிலிட்டியை காமிக்கலாங்கிற ஸ்பேஸை நீங்கள் பேரண்ட்டாக மாடல் பண்ணுறீங்க. ஸோ தட் எல்லா எமோஷன்ஸையும் அமுக்கி உள்ளே வச்சுக்க மாட்டான். ஸோ இந்த லெட் அவுட் பண்ணுற இதுவும் வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் கைண்ட்னஸாக தான் நான் வந்து பார்க்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, மற்றவங்களோட சக்ஸஸை வந்து ரியலாக என்ஜாய் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மற்றவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஏதாவதுல வின் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம மனசார பாராட்டுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா யாரோட சக்ஸஸ்மே இங்கே யாரோட இதையுமே வந்து டவுன் பண்ண போகிறது கிடையாது. எவ்ரி ஒன் சக்ஸஸ் இஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் அதர் சக்ஸஸ்ன்னு தான் நான் பார்க்குறேன். ஆஃப் லேட் இதை நான் வந்து உணர்ந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது எம்பத்தி அப்படிங்கும்போது மற்றவங்களோட துன்பத்தை தான் துன்பமாக நினச்சி பார்க்குற ஒரு விஷயந்தான் வந்து எம்பத்தி. அதுக்குன்னு அதில் ரொம்ப எம்பத்தைஸ் ஆகி ரொம்ப ரொம்ப டீப் டவுனாக போகாமல் பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. அதுக்கு நல்ல நல்ல திரைப்படங்கள் வந்து பார்க்குறது, ஹாஸ்பிட்டல்ஸ் செட்டப்பில் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ கேஷுவாலிட்டியில் எவ்வளோ பேர் என்னென்ன பிரச்சனையோட வராங்கன்னு அவங்க பார்க்குறது, இல்லை வந்து கேன்சர் வார்டுக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது, இல்லை வந்து கிட்னி ஃபெயிலியர் வார்டு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது, அங்கே இருக்கிற டாக்டர்ஸோட பெர்மிஷனோட அந்த ஒரு நாள் ஒரு அப்சர்வர்ஷிப் மாதிரி பண்ணுறது. இதெல்லாம் பண்ணும்பொழுது உலகத்தில் என்னென்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, நம்மலாம் எவ்வளோ கிஃப்டடு அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு தெரியும், எம்பத்தைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராட்டிடியூட் அப்படிங்கும்போது நன்றி உணர்ச்சி. ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கிரேட்ஃபுல்லாக இருக்கோம் ஆஸ் அ பேரண்ட்டாக அப்படிங்கிறத நம்ம காமிக்கணும். லைக் சின்ன வயசில் வந்து இப்போது என்னோட இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சார் வந்து நான் மோட்டிவேட் பண்ண தான் காரணம் அப்படிங்கிறத வந்து நான் என்னோடய பையனுக்கிட்ட என்னோட அம்மா கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்குறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, தெரியாத விஷயத்த எனக்கு இவங்க மூலமாக தான் தெரிஞ்சுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையெல்லாம் வந்து நீங்கள் கிரேட்ஃபுல்லாக அவன் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அவனுக்கே அறியாமல் அந்த கிரேட்ஃபுல்னஸ் அவனுக்குள்ளே வரும். ஸோ தட் வந்து அவனுமே யார்கிட்டருந்து என்ன கற்றுக்கிட்டானோ அந்த பர்சன் அவங்க நினச்சி பார்ப்பாங்க, அந்த சிச்சுவேஷனை நினச்சி பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அவசியம். இதுவும் நம்ம தான் இன்ஃப்யூஸ் பண்ணணும். இந்த கிராட்டிடியூட் ஃபீலிங் வந்து ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்டை வீட்டில் வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது.
அவங்க திரும்ப திரும்ப ஒரு அன்கிரேட்ஃபுல்னஸ்க்குள்ளே போயிட்டு தான் வருவாங்க. அதை நம்ம தான் இழுத்து பிடிச்சி வைக்கணும். ஒரு சில குழந்தைகள் இயற்கையாகவே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பாங்க, வெல் அண்ட் குட். பட் நிறைய குழந்தைகள் வந்து ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் இன் தியர் ஹோம். ஸோ அதை வந்து ஒரு நல்ல மதராக, ஒரு ஸ்ட்ராங்கான மதராக நம்ம தான் வந்து உட்காந்து அதை கரெக்ட் பண்ணி ஆகணும். அடுத்தது நோ ஜெலசி. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி யாரோட சக்ஸஸையும் வந்து நம்ம பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து டாப்பில் இருக்க முடியும். இப்போ நீங்கள் கிளாஸ்லேயே எடுத்துக்கோங்களேன், எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும், அப்படி தானே? எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு செகண்ட் ரேங்க் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது, அது அவ்வளோ தானே? ஸோ அவன் நல்லா படித்தா அந்த பொசிஷனில் இருக்கலாம், அவன் ஸ்கில் டெவலப் பண்ணிட்டா இருக்கலாம். அதை தவிர எல்லாத்துக்கும் உண்டான யூனிக்னஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ யாருக்கும் போட்டி கிடையாது. எவ்ரி ஒன் கேன் ஃபைண்ட் தியர் சக்ஸஸ் இன் தியர் ஓன் வே. ஸோ அதனால் அந்த பிஹேவியர்ஸையும் வந்து ஸ்லோவாக இன்கல்கேட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிப்ளின்டு ரொட்டீன் வந்து செட் பண்ண வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஸோ டிசிப்ளின்டு ரொட்டீன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக காலையில் ஒரு நேரமே எந்திரிக்கிற பழக்கம், ஒரு மார்னிங் வந்து பேசிக்கான எக்ஸசைஸ் ஆர் ஃபிட்னஸ் ஹேபிட், ஈவினிங் வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ், ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ், ரீடிங் ஹேபிட்ஸ் ரொம்ப அவசியம். ஒரு ரீடராக, ஒரு எக்ஸசைஸ் ஃப்ரீக்காக, ஒரு குட் ஃபுட் ஃப்ரீக்கா. ஸோ இந்த மாதிரி அவனையே அறியாமல் நம்ம வந்து அதை மாற்றி விடுறதுங்கிறது கரெக்டான ட்ராக்கில் குழந்தைங்கள எடுத்துகிட்டு போக வைக்கும். ஏன்னா ஒன்ஸ் வந்து இருக்கிறதுலே டஃபஸ்ட் டிசிப்ளின் என்ன அப்படின்னா மவுத் கண்ட்ரோல் தான், அந்த ஃபுட் கண்ட்ரோல் தான். ஸோ இதிலிருந்தே நம்ம சின்ன வயசுலேருந்தே இதை நம்ம தான் மாடல் பண்ணி ஆகணும். இதெல்லாம் அவன் பண்ணணும்னா நம்மளும் ஒரு ஃபிட்னஸ் லவ்விங் பர்சனாக, குட் ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிற பர்சனாக, புக் ரீடிங் பர்சனாக இருந்து தான் நம்ம வழி நடத்தணும். பேரண்டிங் இஸ் தவம்ங்க, அப்படி தான் நான் சொல்வேன். பேரண்டிங் இஸ் மோர் ஆர் லெஸ் அ தவம். ஸோ நம்ம அப்படி இருந்து தான் அந்த குழந்தைங்களை வெளிநடத்த முடியும். நான் அந்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மா எப்படி வேணாலும் இருந்தாங்க, நான் வந்து இப்படி ஆகலையா, அப்படி என் குழந்தையும் நான் எதுவுமே பண்ணாமையே ஆகணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஓகேங்களா? எல்லாத்துக்கும்லாம் அந்த தானாக எல்லாமே நடந்துராது. சில குழந்தைகளுக்கு நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்து நம்ம அந்த மாதிரி இருந்து வழி நடத்த வேண்டியது அவசியமாகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ஸ் வளர்க்குறது, பெட்ஸ், ஏதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருந்தால் அதுக்கு ஃபுட் போட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான்ஸ்க்கு சின்ன வயசுலேருந்து தண்ணி ஊற்றி வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைங்க அதை தன்னோட குழந்தையாக பார்க்குற குழந்தைங்களாம் இருப்பாங்க. ஸோ அது நம்ம தானே போட்டு வளர்த்தோம், அந்த குட்டி செடியிலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், அது பூக்கும் போது வரக்கூடிய சந்தோஷம், இதெல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதை தவிர வந்து ஸ்டடீஸ், இதெல்லாம் ஒரு கம்பைண்டாக சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஸ்டடீஸில் டிசிப்ளின்டாக தான் இருப்பாங்க. ஸோ ஸ்டடீஸ்லேயும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் வைக்கணும். எஃபர்ட் போடுறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வச்சுருக்கணும். இதுதான் வரணும், நீ தான் ஃபஸ்ட் ரேங்க் வரணும், நீ எல்லாத்துலேயும் சென்டம் வாங்கணும்னு டார்ச்சர் பண்ணாதீங்க. அப்படி கிடையாது. எஃபோர்ட் போடுறானா, சின்சியராக போர்ஷனை முடிச்சுட்டு போகிறானா, போன வாட்டி என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க கிளாஸ் டீச்சர் சொல்லியிருந்தாங்களோ இல்லை நீங்கள் அப்சர்வ் பண்ணி சொல்லியிருந்தீங்களோ அதுக்கான கரெக்ஷனுக்காக அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறானா, இதை தான் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு இதுலேயுமே வந்து போன வாட்டிக்கு இந்த வாட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கானாங்கிறது தான் நீங்கள் பார்த்துட்டே வரணும். எந்த சைல்டோடையும் கம்பேர் பண்ணி தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள பேசிடாதீங்க. கம்பேரிசன் கில்ஸ் த ஸ்பார்க் ஆஃப் த இன்னசென்ஸ். ஓகேங்களா? அந்த குழந்தையோட இன்னசென்ஸை வந்து கில் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் அது தவிர அவங்க ஹஸ்பண்டோட நெகட்டிவ் திங்ஸை நீங்கள் சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அவங்களே கற்றுப்பாங்க. பட் ஸ்டில் வந்து ரொம்ப மேனிப்புலேட்டிவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில ஃபாதர்ஸ்லாம் நான் கேள்விப்படுற வரைக்கும் வந்து அந்த மதர்ஸை பிடிச்சி திட்டுறது, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது, மட்டம் தட்டுறது, இதை பார்க்கக்கூடிய நல்ல குழந்தைகள் கூட அந்த மதரையும் வந்து திட்டக்கூடிய குழந்தைகளாக பின்னாடி மாறுறாங்க. லோவாக நினைக்கக்கூடிய மதராக மாறுறாங்க. அப்படி இல்லாமல் அப்படி ஒரு மாறுற மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு தெரியுது அப்படின்னா யூ ஷுட் டேக் அ ஸ்டாண்ட். கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களோட நெகட்டிவ் ட்ரைட்ஸ் இதுதான் உன்னை வந்து டிபெண்ட் பண்ண வைக்கிறதுக்காக தான் விழுந்து உனக்கு வந்து ஷூலேஷ் கட்டி விடுறது, உன்னை வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஃபாதர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ குழந்தைங்களை வந்து கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும், அந்த குழந்தை கேட்குற அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க. இதுவுமே வந்து நிறைய நார்சிஸ்டிக் ஃபாதர் பண்ணக்கூடிய ஒரு ட்ராப், அந்த குழந்தைங்களை ஏமாற்றக்கூடிய ட்ராப். நல்லா கேட்டுக்கோங்க குழந்தைங்களா, உங்கள் அம்மா உங்களுக்கு ஹெல்த்தியான ஹேபிட் சொல்லித்தராங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வளர்கிறதுக்கு உங்களோட அம்மா, அதாவது ப்ரொவைடர், அந்த அம்மா நல்ல அம்மாவாக இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் உங்கள் அம்மா பேச்சை தான் கேட்கணும். ஏன்னா ஒரு 9-10 இயர்ஸ்லலாம் வந்து நீங்கள் உங்கள் வேலையை நீங்களே செய்யக்கூடிய பர்சனாக தான் இருக்கணும். சாப்பாடு ஊட்டி விடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அவங்க உங்களை எதிர்காலத்தில் குழியில் தள்ளுறாங்கன்னு அர்த்தம்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் ஆகணும் ஆஸ் அ மதராக. இல்லை அப்படின்னா குழந்தைங்க அவங்களோட ட்ராப்பில் ஃபாலோ ஆயிடுவாங்க. So these are all the things I can say to mothers who are struggling with narcissistic husband. Thank you.